ஆ, ஆ? வாய எதுக்கு இவ்ளோ யோசிக்குது? வளகாப்புல வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க? அத்தை, யோசிக்க விடு மருமகளே. சீக்கிரம் எனக்கு பசிக்குது. 9 வகை சாப்பாடு. 9 வகை சாப்பாடா? ம். எல்லாம் நான் மட்டும் தானே சாப்பிடணும்? ஆமா மருமகளே, புளி சாதம், தேங்காய் சாதம், கற்கண்டு சாதம், ஐயா. கருவேப்பிலை சாதம், சாம்பார் நிறுத்துங்க சாதம். அத்தை. என்ன எல்லாம் வெஜ்ஜா சொல்றீங்க? நான்வெஜ் இல்லையா? நான்வெஜ்ஜா? அதெல்லாம் இல்ல. போங்க அத்தை. சரி போறேன். இருங்க அத்தை. என்ன? வேற என்னென்னலாம் வளகாப்புல பண்ணுவாங்க? அடுத்து வரவங்க எல்லாம் உனக்கு சந்தனம் வைப்பாங்க. அப்போ என் மேக்கப்? அதுக்கு மேல தப்பு. சரி அடுத்து. உன் கையில வளையல், வரவங்க கையில குங்குமம், உன்னை சுத்தி ஆளுங்க, உனக்கு நடுவுல தட்டு, உன்னை நடுவுல உட்கார வச்சு உனக்கு மாலை போட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு வளையல் போட்டு ஸ்வீட்டை ஊட்டி உனக்கு ஆரத்தி எடுத்து அப்புறம் கடைசியா உனக்கு ஒரு பாட்டு. ஓகே தானே மருமகளே? நோ. வயித்துல குழந்தைய வச்சுட்டு எதுக்கு நீ கத்துற? இங்க பாருடா, வளகாப்பு இவ்வளவு சப்பையா இருக்கு. சப்பையா இருக்கா? நீ எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கற? டிஸ்கோ, கேம்ஸ், டான்ஸ், டிஜிட்டல் டிஜே, வளகாப்பே ஒரே வைபா இருக்கணும்ல. ஓடு, வளகாப்புல வைபா. வைபாலாம் இருக்காது, அம்மா சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப வளகாப்பே வேணாம். நீ ஏன்டா இப்ப உதைக்கிற? என் வாரிசுக்கு வேணும் போல. அவளே சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டோம். சரி சரி, அப்ப வாங்க பர்ச்சேஸ் போலாம். பச்சஸா? என்ன எதுக்கு பச்சஸே? இவன் வேற பர்ச்சேஸ் எதுக்கா? அவளுக்கு சாரி வாங்கணும், எனக்கு சாரி வாங்கணும், உனக்கு எனக்கா? எனக்கு சரியா? இன்னும் அது மட்டும் தான் இந்த வீட்ல நான் பண்ணல. அவனை விடுங்க அத்தை. வளகாப்புல வேற என்னென்னலாம் வாங்கணும்? உனக்கு விளையல் வாங்கணும் மருமகளே. ஏன் வரவங்க வாங்கிட்டு வர மாட்டாங்களா? வாங்கிட்டு வந்ததை போட்டு விடுவாங்க. சரி வாங்க அத்தை, அப்ப நம்ம கடைக்கடையா போலாம். வாங்க மருமகளே போலாம். இது வளகாப்பு இல்ல, எனக்கு நானே வச்சுக்க போற ஆப்பு. காலிங் பெல் அடி, இது திறக்க மாட்டியா? நான் மாசமா இருக்கேன்லடா. இது இன்னும் எத்தனை மாசம்னு நான் பாக்குறேன். மாப்ள எப்படி இருக்கீங்க மாப்ள? யாரா? அம்மா. உங்க அம்மா தான் மாடியில இருக்காங்களே. உங்க அம்மாடி. தள்ளுங்க மாப்ள. அபி. அம்மா. அபி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேடி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. நீ பாத்தியா பாப்பாவ? என் பேர் என்ன சொல்றான்? இவளா? என்னடா இது? இவளுக்கு அம்மா இருக்கிறது இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. வளகாப்புல அதான் வந்துட்டா. சம்மந்தி. சமந்தி எப்படி இருக்கீங்க? விமன். எதுக்கு இப்ப எங்களை தனியா கூட்டு வந்த? நீங்க 2 பேரும் எனக்காக ஒரு பொய் சொல்லணும். என்ன நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு உங்க அம்மாட்ட சொல்லணும், அதானே? எத்தனை படத்துல பாத்துருங்கப்ப. மா, அவ இங்க சந்தோஷமா தான் இருக்கா, அப்புறம் எதுக்கு போய் சொல்லு? இல்ல, நான் தான் இங்க எல்லா வேலையும் செய்யறேன்னு சொல்லணும். ஆமா, எங்க அம்மா கிட்ட நான் வீட்ல இருந்த மாதிரி இல்ல, இங்க பொறுப்பா இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க 2 பேருமே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா? வீட்ல யார் சமைப்பா? நான் தான் சமைப்பேன். இன்னைக்கு என்னம்மா குழம்பு? இன்னைக்கு நான் சமைக்கலாமா? அத்தை தான் சமைச்சாங்க. ஏன்? ஏன் அதே சொல்லுவாங்க? சொல்லுங்க அத்தை. ஏன் சம்மந்தி? ஏன்னா வளகாப்புல சமந்தி, வளகாப்பு முடிகிற வரைக்கும் நான் தான் சமைக்கிறேன். மாசமா இருக்கல்ல, அதான். மருமகளே, நானும் ஆரம்பத்துல இப்படிதான் சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் மாமியாரை பார்த்து கத்துக்கிட்டேன். நீயும் கத்துக்க மருமகளே. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சாப்பிடுறதுக்கு இருக்கா? வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டான். இங்க ஏம்மா நான் தான் செய்றேன். இது ஓஹோ, அப்படியே மாப்ள? ஆமா. வேலை செய்யற எனக்கு தானே தெரியும். என் பொண்ணுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் மாப்ள வளர்த்திருக்கேன். சொல்லி கொடுத்துருக்காங்களா? கேட்டுக்கடா. அம்மா, தம்பி வரல? அவன் வேற வரணுமா? எது? இல்ல, அவன் வரணும்ல, மச்சானாச்சே. வருவான் வளகாப்புக்கு. அம்மா, வளகாப்புல என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லு.
என்ன சம்பந்தி, என் பொண்ணுக்கு வளகாப்புனா என்னன்னு சொல்லி தரலையா நீங்க? நான் சொல்லி தரலையா? அவுட் என்னடா ஆஃப் கொஸ்டினா இருக்கு. நீ வாடா, அம்மா சொல்லி தரேன் வா. சரிம்மா. மா மினி வெர்ஷனோட மெகா வெர்ஷன் வந்திருக்கு, சமாளிச்சிடலாம்ல? ஏ வளகாப்பு வரைக்கும் தானே, பாத்துக்கலாம். ஃபுல்லா ரெடி ஆயாச்சு. சேர்ல உட்காரோம், மாலை போடுவாங்க, சந்தன குங்குமம், சளி சளி. இத புடி. மாப்பிள, இந்த லிஸ்ட்ல இருக்கிறத வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கணுமா? போ நீங்க வாங்க சம்பந்தி. நீங்க போங்க சம்பந்தி. சம்மந்தி சம்மந்தி, மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போலயே. பூ பழம் இலை. டேய் அந்த தண்ணி கேனு. மாப்பிள, ஸ்வீட் வாங்கணும். மாப்பிள, அது போறேன். வெற்றி கொடிக்கட்டு எங்க வீட்டுல எத்தனை படிக்கட்டு? ஃபர்ஸ்ட் என் புருஷன் கிட்ட காட்டணும். வேலை சொல்லியே கொள்றாங்க. சரி, அவன் வரும்போது பாத்துப்பான். நேத்து சிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன கண்டுக்காம போறோம்? இந்த தாய் மாமா இல்லாம நீங்க வளகாப்பு பண்ணிடுவீங்களா? இத வரேன். மாமா எப்படி இருக்கீங்க? சேஃப் லேண்டிங். டேய் மாலை வாங்கணும்டா. ஏமா கொஞ்ச நேரத்துல சாவடிச்சிருப்பாங்களே. சம்பந்தி 2 மாலை. ஏமா ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு சம்பந்தி. ஆமா ஆமா. யோப்போ. டேய் மகனே, நீ எப்போ வந்த? எப்ப வந்தனா? நீங்க 2 பேரும் மாலைன்னு எனக்கு மாலை போட பாத்தீங்க தெரியுமா? சரி தம்பி, எந்திரிச்சு உள்ள வா. டேய் வெட்டி கதை பேசிட்டு இருக்காத, உள்ள வா. நான் ஊருப்பா. நல்ல குடும்பம்டா. ஐயோ அம்மா. ஐயோ மாமா, டேய் நீயா? நானேதான். வாடா கொஞ்சம் மாமனுக்கு வந்து ஹெல்ப் பண்றா. நான் கெஸ்ட் மாமா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் தான் எடுக்கணும். சரி, அந்த வாழைப்பழமாச்சும் கொஞ்சம் குர்றா. இப்பதானே சொன்னேன் நான் கெஸ்ட் மாமா. டேய் உள்ள வாடா, நலுங்கு வைக்கணும். அதோ வரமா. போய் வளகாப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. கொலவாழ தோரணம் எல்லாம் வாசலில சேர்ந்தாச்சு. பந்தக்கால் நட்டு வைக்க சொந்தங்க வந்தாச்சு. பால்முகத்தை பார்க்கத்தானே பலகாலம் காத்திருக்கேன். மேனியெல்லாம் கொட்டி தீக்க கோடி முத்தம் வச்சிருக்கேன். வளையேன் தங்கமே, ஊரெல்லாம் சொந்தமே. இம போல காக்கத்தானே நானும் இங்கிருக்கேன். மார்மேலும் தோள் மேலும் உன தூக்கி கொஞ்சத்தான் காலத்துக்கும் நான் இருக்கேன். தனநானே நானே நானே, தனநானே நானே நானே, தனநானே நானே நானே, தானே நானே நன்னானோ. தனநானே நானே நானே, தனநானே நானே நானே, தனநானே நானே நானே, தானே நானே நன்னானோ. சீக்கிரம் அடுத்த வளக்காப்புல உங்களை பார்க்கணும். அப்பதான் உங்க அம்மா இன்னொரு gift தருவா. இப்பவே 2 gift வாங்கிட்டு போடுங்க ஆண்டி. டேய் சும்மா இருடா. கிஃப்ட்லாம் நிறைய இருக்குமா? என்ன மாமையார் சொல்ற? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டேய் என் தம்பிய பாத்தியாடா? அவனை பத்திலாம் என்கிட்ட கேட்காத. டேய் ஹரி இங்க வா. சொல்லு என்ன? டேய் இந்த தட்டுல இருக்கிறதுலாம் யாராச்சும் தட்டிட்டு போயிட போறாங்க. இதுல ஒரு கண்ணு இருக்கட்டும். அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது, ம். நான் பாத்துக்கிறேன். டேய் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நீயே தின்றுவ போலயே. சரி, இது என்ன வளகாப்பே? ஒரு வைபே இல்லாம இருக்கே. ஆமாடா, நானும் அதான் சொன்னேன். நான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். ஏன்? ஜனநாயகனே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள உனக்கு எதுக்கு வளகாப்பு? மவன போ போ. மச்சான் டிக்கெட் கிடைச்சா 2 வாங்கி விடா. ஓகே மாமா. ஹே ஹாய்டி வா. வாமா பிரியா, வந்து நலுங்கு வை. வேணா சங்கீதா, யாராவது வைக்காதவங்களை வைக்க சொல்லு. குழந்தை இல்லாத வந்துட்டா. ஏன் ஆண்டி, அவ வச்சா என்ன? அம்மாடி உனக்கு புரியாது. பெரியங்க சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். என்ன மாப்பிள இது? அபி விடு, நான் தான் சொன்னேன்ல நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு. நீ தான் கூப்பிட்ட. இல்லம்மா நீ வை. இல்ல வேணாம் ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. பிரியா நல்ல பொண்ணு. நான் சொன்னது தப்பு இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அபி, எது தப்பில்ல? அபி நீ சும்மா இருமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சொல்ல போறீங்க? குழந்தை இல்லைன்னா என்ன இப்போ? வாழ்த்துறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். உங்கள மாதிரி மனசு இருக்கவங்க வாழ்த்தினாதான் எங்களுக்கு பயமாவே இருக்கு. நான் உன் நல்லது தானமா சொன்னேன். எது ஏன் நல்லது?
இப்ப அவ எனக்கு நலங்கு வச்சா இந்த குழந்தை கலைஞ்சிருமா என்ன? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்க அவ இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். பி விடுடி. நான் உனக்காக மட்டும் பேசல பிரியா, நானும் இந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கும் அபாஷன் ஆகிதான் குழந்தை உருவாகி இருக்கு. ஏன் என் அத்தைக்கும் தான். எங்களுக்கு குழந்தை இல்லைன்றதை விட நீங்க இப்படி பேசுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இந்த உலகத்துக்கே நாங்க அன்ஃபிட்ன்ற மாதிரி யோசிக்க வைக்கிறீங்க. ஐயோ அபி பாத்துமா. ஏன் இப்படி பண்ற? குழந்தை உருவானத ஒரு பொண்ணுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படி சொல்லி எங்களை பிரிக்க போறீங்க? இந்த சாதி மதம், இவங்க தான் இது பண்ணணும், இவங்க இது பண்ணக்கூடாது, அது இதுன்னு நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்களா? நவுரு ஜமுனா, நீ வா பிரியா. நான் சொல்றேன், நலுங்கு வைமா. இல்லம்மா. மா நீ நலங்கு வை. யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. உன் நல்ல மனசுக்கு வாழ்த்துனா என் பொண்ணு நல்லாதான் இருப்பா. நீ வை பிரியா. ஏமா இவ்வளவு கோவப்படுற? சரி சரி, எனக்கு பசிக்குது. எனக்கு செஞ்ச சோறு எங்க? சம்மந்தி எங்க சம்மந்தி சாப்பாடுலாம்? ஆமா சமந்தி, இங்க இருந்த சாப்பாட்டை காணுமே. மாப்பிள்ள எங்க? அது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இருங்க வரேன். ஏய், ஒருவேளை எடுத்திருப்பானோ? வளகாப்பு சாப்பிட அவளுக்கு மட்டும் தானா? மாமனை விட்டு சாப்பிடுற? சாப்பிடுவாமா? வாய்காடு இல்ல செஞ்சு பாரா.